வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவலை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் போட்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. தொடர்ந்து இன்றைய நாள் தகவலை பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டே. இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா February 8 குளோபல் மூவி டேனாவே நமக்கு தெரியும். என்னன்னு பார்க்கலாம். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தோட லிப் காயின்ஸ் அதன் அடிப்படையில் இப்போ ஆஸ்கர் சீசனோட இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் February 2வது சனிக்கிழமை அன்று உலகளாவிய திரைப்பட தினம் கொண்டாடப்படுது. திரைப்படங்களோட ஆற்றலையும் மக்களை ஊக்குவிக்கும் மற்றும் அதை நகர்த்தும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் திறனை கொண்டாடுவதற்காக இது நிறுவப்பட்டிருக்குது. நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது அதனால் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அது மூலிமா நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத நினைவு கூறுறதுக்காக தாங்க இந்த குளோபல் மூவி டே. நம்ம நல்ல கதைகளை தெரிஞ்சுக்கும் போது உதாரணத்துக்கு ஒரு குடும்ப படமாக பார்க்குறோம் அப்படின்னா விட்டு கொடுக்கறத பார்ப்போம், சகோதரத்துவத்தை பார்ப்போம், அதுலேருந்து நம்ம ஒன்று விஷயம் கற்றுக்குவோம். நாட்டுப்பற்றை பார்த்தோம்னா அது மாதிரி கற்றுக்குவோம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக, சமூக சிந்தனைகளுக்காக இந்த நாளை நம்ம நினைவு கூறுறோம். குளோபல் மூவி டே February 8 ஆண்டுதோறும் பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை தான் இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். February 8 குளோபல் மூவி டே. அடுத்த தகவல் பார்க்கலாம். நம்ம முதல்வரோட களப்பணிகளில் திருநெல்வேலியில் நடந்த விஷயங்களை பார்க்கலாங்க. தகவல்களை பார்க்கலாம். எது ஓப்பன் பண்ணி வச்சார், அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். இது ஒரு சோலார் நிறுவனம். என்னங்கிறது பார்ப்போம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சோலார் பேனல் உற்பத்தி தொழிற்சாலை எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கங்கை கொண்டான், திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடத்துல சிப்காட் தொழிற்பூங்கா ஒன்று திறந்து வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3800 கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலாவதாக அங்கே 2 நிகழ்ச்சி நடந்தது. 2 நிகழ்ச்சி அவர் இது பண்ணாருங்க. ஒன்று அடிக்கல் நாட்டினார், ஒன்று தொடங்கி வச்சார், திறந்து வச்சார். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பார்த்தோம்னா 3800 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டாடா பவர் சோலார் நிறுவனம் அந்த உற்பத்தி ஆலையை திறந்து வச்சார். முதல் இது அதுதாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே மிகப்பெரிய சோலார் பேனல் உற்பத்தி தொழிற்சாலை அந்த ஆலை மூலயமா 4000 பேர் வேலைவாய்ப்பு பெறுறதா தகவல் சொல்லுது. இதில் 4000 பேர்த்தில் 80% பேர் பெண்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. 2வது நிகழ்ச்சியாக நம்ம என்ன பண்ணார் நம்ம முதல்வர்னு பார்த்தோம்னா 2574 கோடி ரூபாய் முதலீட்டில் 2500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் விக்ரம் சோலார் நிறுவனம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிறுவனத்தோட உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இவற்றிலும் பெரும்பான்மையான வேலைவாய்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதிக திறன் கொண்ட சோலார் PV உற்பத்தியில் நிபுணத்துவம் பெற்ற விக்ரம் சோலார் நிறுவனம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் செயல்பட்டு வரும் ஒரு முன்னணி நிறுவனங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகடத்தில் இந்த ஆலை 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதலமைச்சரால் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டது. இப்போ பார்க்கும்போது திருநெல்வேலியில் அந்த சிப்காட்டில் தொழிற்பூங்காவில் தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, டாடா பவரோட சூரிய மின் உற்பத்தி பிரிவும் டாடா பவரோட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துணை நிறுவனமுமான TP சோலார் லிமிடெட் நிறுவனமும் தற்போதுள்ள 4.3 ஜிகாவாட் திறனை இரட்டிப்பாக்க திட்டமுள்ளதாகவும் நம்ம இந்த தகவலில் பார்க்குறோம். அதேமாரி நம்ம முதல்வர் இன்னொரு விஷயம் அங்கே திருநெல்வேலியில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அறிவிப்பு விட்டுருந்தார். மறுகால் குறிச்சி மற்றும் மூளைக்கரைப்பட்டி அந்த இடங்களில் சிப்காட் தொழில் பூங்கா, IT பார்க் இதெல்லாம் அமைக்கிறதுக்காக முதல்வர் அறிவிப்பு ஒன்று சொல்லிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முதல்வர் உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் தொடங்கி வச்சுருக்காரு. உபரி நதிநீர் இணைப்பு திட்டத்தையும் தொடங்கி வச்சுருக்காரு. இது என்ன உபரி நதிநீர் இணைப்பு திட்டம்? இது எப்போ தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு இணைப்பு இந்த 3 இணைப்பு வெள்ள நீர் கால்வாய் திட்டமானது கடந்த 2009ஆம் ஆண்டு February 21
2009 பிப்ரவரி 21 369 கோடி மதிப்பீட்டில் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் தான் இது தொடங்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அது கிடப்புலையே போயிடுச்சுங்க. இப்போ தான் அது முழுசாக ஃபினிஷ் ஆகி தொடங்கி வச்சுருக்காங்க. அந்த உபரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை நம்ம முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. அப்போ பார்க்கும்போது அது 369 கோடி மதிப்பீடு போட்டாங்க. இந்த காலத்தில் அது எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது 1060.76 கோடி மதிப்பீட்டில் இது இப்போதைக்கு முடிவடைஞ்சிருக்குங்க. 369 கோடிக்கு போட்ட திட்டம் 2009. அதுவே 2025 பார்க்கும்போது 1060.76 கோடியில் நிற்கிதுங்க. நம்ம முதல்வரோட இந்த விஷயங்களெல்லாம் 2-3 நாள் நடந்த விஷயங்களும் இதுதாங்க. நம்ம முதல்வர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போனார் இல்லைங்களா, இதுதான். முதல்ல என்ன பண்ணார், மிகப்பெரிய சோலார் பேனலை திறந்து வச்சார். தொழிற்பூங்கா யாரோடது? டாடா பவர் சோலார் நிறுவனத்தோடது. சிப்காட்டில் தொழிற்பூங்காவை நம்ம முதல்வர் தொடங்கி வச்சார். 3800 கோடி அந்த ரூபாய் முதலீட்டில். ரெண்டாவது விக்ரம் சோலாருக்கு ஒரு அடிக்கல் நாட்டினார். அந்த நிறுவனத்துக்காக ஒரு அடிக்கல் நாட்டினார். அதை 2574 கோடியில் அந்த நிறுவனம் அந்த உற்பத்தி ஆலையை தொடங்க போகிறாங்க. 4.3 ஜிகாவாட். இது ரெட்டிப்பாக போகுது. இவங்க டாடா நிறுவனம் இது ரெட்டிப்பாகிறதுக்காக பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது 23 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வச்சோம் நம்ம முதல்வர் தாங்க. 309 கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளையும் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்னும் 2 இடம்னு சொல்லி. அதாவது 2 நிமிஷம் சாரி திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மருக்கால்குறிச்சி, மூலக்கரைப்பட்டி ஆகிய இடங்களில் ஒரு 6 அறிவிச்சிருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இந்த 309 கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டிட்டு பல்வேறு அரசு துறைகள் சம்பந்தமான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாருங்க. அது இல்லாமல் 75,151 பயனாளிகளுக்கு 167 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் நம்ம முதல்வர் வழங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இந்த உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் இதெல்லாமே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம முதல்வரால் அடிக்கல் நாட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு அறிவிப்பு விடப்பட்ட தகவல்கள். நம்ம அடுத்த தகவல் பார்ப்போம். முதல்வரோட தகவலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த தகவல் போகலாம். அதுவுமே இந்த உபரி நதிநீர் இணைப்பு பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 தான் அது முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை 15-16 வருஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்தது ட்ரோன் மூலம் பயிர் பாதுகாப்பு. இது நம்ம மத்திய அரசோட திட்டங்க. அதோடு சேர்ந்து நம்ம மாநில அரசும் இதில் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு இது பண்ண போகிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ட்ரோன் மூலம் பயிர் பாதுகாப்பு இதுதாங்க. இந்த ட்ரோன் மூலயமா நமக்கு பயிரை எப்படி பாதுகாக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, உரம் போடுறது, இதெல்லாம் நம்மளாக செஞ்சுட்டு இருந்தது. இப்போ ட்ரோன் மூலயமா செய்கிறாங்க. யார் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க, இப்போ எதுக்கு இந்த திட்டம் அப்படின்னா, தமிழகத்தில் ஒரு 44 பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதாவது மகளிர் சுய உதவி குழு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 44 பெண்களுக்கு இந்த ட்ரோன்களை வழங்கி அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்து அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு, நிரந்தர வேலைவாய்ப்பு, அவங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்துறதுக்காக மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மேம்பாட்டுக்காக இந்த திட்டங்க. இந்த திட்டத்துக்கு பேர் நமோ ட்ரோன் தீதி திட்டம், சகோதரிகள் திட்டம்னு சொல்லலாம். இதைய தீதினா சகோதரி. தீதி திட்டம், நமோ ட்ரோன் தீதி திட்டம் மத்திய அரசால் 2024 மார்ச் 11 தொடங்கப்பட்டதுங்க. இப்போ நாம் இந்த தகவலை பார்க்கறதுக்கு காரணம், நம்ம தமிழக அரசு மாநில அரசு சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த விஷயங்களை செய்கிறதுக்காக தான் இதை பார்க்குறோம். தகவல் என்னன்னு பார்க்கும்போது தமிழகத்தில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை சுய உதவி குழு மகளிருக்காக கற்றுத்தந்து அதன் மூலிமா அவர்களோட வருமானத்தை உயர்த்துவதற்காக தான் இந்த திட்டங்க. இது மத்திய அரசோட பங்களிப்போடு நம்ம தமிழ்நாடு அரசு செயல்பட போகிறாங்க. முதல் கட்டமாக 28 மாவட்டங்களை சேர்ந்த 44 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ட்ரோன் இயக்குவது குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. குறிப்பாக ட்ரோன் மூலம் இந்த ட்ரோன் பயிற்சி எதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பயிர்களை பாதுகாக்கும் பயிற்சி
கொடுக்க போகுது. இந்த பயிற்சிகளை பெற்றுள்ள சுய உதவி குழு மகளிரை விவசாயிகள் தொடர்பு கொண்டு பயிர்களை காப்பாற்றுவதற்கான சேவைகளை பெற முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி விவசாயிகள் வந்து இவங்க பழகியிருக்காங்கள, இந்த 44 பேர் பழகியிருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து விவசாயி ஆப் இருக்குங்க. அந்த ஆப் மூலயமா இவங்க கான்டாக்ட் பண்ணி என்ன இது இருக்குது, இந்த இதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அணுகி அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம அரசு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 44 பெண்களுக்கு ட்ரோன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2023-24 முதல் 2025-26 வரைய இந்த 3 ஆண்டு காலகட்டங்களில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு 15,000 ட்ரோன் வழங்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கங்க. இந்த 15,000 ட்ரோனை வழங்கி அவங்களுக்கு அதை எப்படி இயக்கிறது, எந்தெந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறதையும் நிலையான வணிகம் மற்றும் வாழ்வாதாரத்துக்காக வழி செய்கிறது, அந்த பெண்களுக்காக வழி செய்கிறது. மகளிர் சுய உதவி குழுவில் பெண்களோட மேம்பாட்டுக்குன்னு இதை சொல்லலாங்க. இதாக சொல்லும் போது புரிகிற மாதிரி சொல்லலாம். பெண்களோட மேம்பாட்டுக்காக இந்த நமோ ட்ரோன் திட்டம். அந்த ட்ரோனை வச்சு நம்ம பாருங்கள், அந்த படத்தில் தெரியும் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரோனில் வந்து எப்படி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ட்ரோன் தயார் பண்ணுவாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரோன் தயார் பண்ணுவாங்க. அதை தான் வந்து 44 பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நேற்று கூட பார்த்தோம், இந்தியாவிலே மிகப்பெரிய ட்ரோன் நிறுவனம் வந்து ஆந்திராவில் கர்னூலில் தொடங்க போகிறாங்க. நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அதுக்கு இடம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 44 பெண்களுக்கு இது பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக நம்ம அடுத்த ஸ்டெப்பு போயிட்டுருக்கோங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்குற தகவல். நம்ம அடுத்தது பார்க்கலாம். திறன்மிகு இந்தியா திட்டம், அதாவது ஸ்கில் இந்தியா திட்டம் 2015 தொடங்கப்பட்ட திட்டம். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது பார்க்கலாம். பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டம், பிரதமரோட திறன் வளர்ச்சி திட்டம் PMKVY 4.0 இதுக்காக ஒரு 6,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக என்னன்னு இதை பார்க்குறோம் அப்படின்னா 8,000, அதாவது திறன் மேம்பாட்டு திட்டமான ஸ்கில் இந்தியா திட்டத்துக்கு அடுத்த ஆண்டு இறுதி வரை தொடருவதற்காக ரூ. 8,800 கோடியை ஒதுக்க மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் சொல்லியிருக்காங்க. இதுதான் நாம் மத்திய அமைச்சரவை என்ன ஒப்புதல் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய தகவல். 8,800 கோடி மத்திய அமைச்சரகம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டம் 1, பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டம் 2, வாழ்க்கை கல்வி நிறுவன திட்டம் 3. இந்த 3 திட்டமும் ஒரே இந்த ஸ்கில் இந்தியா திட்டத்துக்குள்ளே தாங்க அடங்கும். இந்த 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தொகையை செலவு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு PMKVY, அதுக்கு வந்து PMKVYனா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0, இதுக்கு வந்து 6,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி NAPS, பிரதமரோட NAPSனா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம், இதுக்காக வந்து ஒரு 1,942 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அது போலவே ஜன் சிக்ஷான் சான்ஷா, அதுக்கு வந்து ஒரு 858 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்ற திட்டமெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு இது தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு NSQF நிர்ணயித்துள்ள தரத்துக்கு ஏற்ப இதை வந்து பிரிச்சிருக்காங்க. 15லிருந்து 59 வயதுடையவர்களுக்கு குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டத்துக்கு தான் அந்த 6,000 ஒதுக்கப்பட்டிருக்கு. 2வது, நாட்டின் தொழில் நிறுவனங்களில் 14லிருந்து 35 வயசு இருக்கிறவங்களுக்கு, இளைஞர்களுக்கு நிதியுதவியுடன் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கும் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டத்துக்கு, நிதியுதவியுடன் தொழில் பழகுறதுங்க, அந்த திட்டத்துக்கு ஒரு 1,942 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 15லிருந்து 45 வயசுடைய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட சமூக அமைப்புகள் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் வாழ்க்கை கல்வி நிறுவன திட்டத்துக்கு 858 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுபோல் நாட்டு மக்களோட தொழில் திறன்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தும் நோக்கில் தான் கடந்த 2022ஆம் ஆண்டுக்குள்ளே இது தொடங்கப்பட்டு 2015 தொடங்குச்சுங்க. இவங்க இலக்கு பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டுக்குள்ளே சுமார் 40 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் இலக்கில் தான் இந்த வந்து திட்டம் வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டது 2015. இப்போ வந்து இதை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த நீட்டிப்புக்கு வந்து ஒரு 8,800 கோடி ஒதுக்கியிருக்காங்க.
அதுக்கு தாங்க இந்த தகவலை நாம் பார்க்குறோம். 8800 கோடி. அந்த 3 மேலே பார்த்தீங்களா, அந்த 3 திட்டமும் இந்த ஸ்கில் இந்தியா திட்டத்துக்குள்ளே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதை யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இன்னொரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காரு. தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் பதவி காலத்தை வந்து 2028ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிட்டு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு இந்த தகவலை மத்திய அமைச்சர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. 8800 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸ்கில் இந்தியா திட்டத்துக்காக. அடுத்த தகவல் சூரிய மின்சக்தி உற்பத்தி. நம்ம திருநெல்வேலியை சொல்லும் போதே ஒரு சிறப்பு சொல்லணும்னு நினச்சேங்க, நான் மறந்துட்டேன். என்ன சிறப்பு திருநெல்வேலியில் அப்படிங்கிறீங்களா? அல்வா தான் அப்படிங்கிறீங்களா? அல்வா, நெல்லையப்பர் கோயில் எல்லாமே சிறப்பு தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே காற்றின் தரம் சிறந்து விளங்கும் நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியை தாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தால் தானே அதை ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்தியாவிலேயே காற்றின் தரம் சிறந்து விளங்கும் நகரம் அப்படின்னு கேட்டாவே அது திருநெல்வேலி தாங்க. நமக்கு டெல்லியிலலாம் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குன்னு தெரியும். ஏர் பொல்யூஷனு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வீடியோவில் பார்த்துருப்போம். மூச்சு விட கூட சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் காற்றின் தரம் சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக சந்தோஷமாக இருக்குதுங்க. நம்ம அடுத்த தகவல் பார்ப்போம். அடுத்த தகவல் பார்க்கும்போது சூரிய மின்சக்தி, அதோட இவர் வந்து நம்ம அமைச்சர், மத்திய அமைச்சர், இவர் பேர் பிரகலாத் ஜோஷி. இவர் என்ன சொல்லியிருக்காரு சூரிய மின்சக்தி உற்பத்தியை பற்றி? இப்போ தான் சோலார் பார்த்தோம். இவர் என்ன அதை சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 50 கோடி கிலோவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 10 கோடி கிலோவாட் வந்து நாம் சூரிய மின்சக்தி திறனை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவிச்சிருக்காரு. நம்ம இலக்கு 2030 50 கோடி கிலோவாட்டுங்க. நாம் வந்து 10 கோடி கிலோவாட்டை எட்டிட்டோம் அப்படிங்கிறது தான் தகவல். யார் சொல்லியிருக்காங்கன்னா இவர் தான், மத்திய அமைச்சர் வந்து பிரகலாத் ஜோஷி வந்து நமக்கு சொல்லியிருக்காரு இந்த தகவலை. நம்ம அடுத்தது இதோட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலகளாவிய தலைவராக இந்தியாவோட நிலையை வந்து இந்த சாதனை வந்து வலுப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 10 கோடி கிலோவாட் வந்து எட்டிட்டோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அவர் அப்படி அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, கடந்த 2014 28.2 லட்சம் கிலோவாட்டாக இருந்த சூரிய மின்சக்தி தற்போது 10 கோடி கிலோவாட்டாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டில் மட்டும் சூரிய மின்சக்தி திறன் வந்து 2.45 கோடி கிலோவாட்டாக முந்தைய ஆண்டை விட 2 மடங்கு உயர்வை பதிவு செஞ்சுருக்கிறதாகவும் தகவலில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கூரை மேலே போடுற அந்த சோலார் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. அது அதிகமாக இருக்கிற இது மாநிலம் பார்த்திங்கன்னா குஜராத்துங்க. நம்ம ஊர்லேயும் பார்த்துருப்போம். நம்ம சில வீடுகள்லாம் மேலே போட்டிருப்பாங்க, கூரை மேலே போட்டிருப்பாங்க சோலாரை. அது அதிகமாக இருக்கிற மாநிலம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வருது. நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம். 50 கோடி கிலோவாட்டுக்கு 10 கோடி எட்டியாச்சுங்க. இன்னும் 2030க்குள்ளே மிச்சம் 40 நம்ம அடைஞ்சிருவோம். அடுத்தது இவர் இல்லாமல் இந்த நம்ம தகவலை முடிக்கவே முடியறது இல்லைங்க, என்ன பண்ணுறது. ஆனால் அவர் ஃபேஸு தான் போடல. யார் அப்படின்னா ட்ரம்ப். நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி என்ன பண்ணார் அட்டகாசம் அப்படின்னா, ஏற்கனவே ஐநாலேருந்து ஒவ்வொன்றா விலகிட்டு இருந்தார். ஐநாவில் விலகினார், WHO விலகினார், பாரிஸ் ஒப்பந்தத்துலேருந்து விலகினார். இப்போ அதை ஐநாவோட யுனெஸ்கோலேருந்து விலகினார். அதே மாதிரி இப்போ கடைசியாக ஒரு வேலை பண்ணிட்டாருங்க. என்ன அப்படின்னா, கடைசியான இன்றைக்கி என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம். நெதர்லாந்தோட இது வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு. நெதர்லாந்தோட தி ஹேக் நகரில் இருக்கிற ஐநாவின் நீதி பிரிவான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து மிக கடுமையான பொருளாதார தடைகளை போட்டாருங்க. மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிட்டாரு. நீதிமன்றத்து மேலேயே அவர் விதிச்சிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, ஐநாவோட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்து மேலே எதுக்கு இவர் போய் தடை விதிச்சாரு? பொருளாதார தடை, அது கடுமையான பொருளாதார தடை. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸ் அமைப்பினருடனான மோதலின் போது போர் குற்றத்தில் ஈடுபட்டதுக்காக. இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லைங்களா, அதுதான் பிரச்சனை. ஹமாஸ் அமைப்பினருடனான மோதலின் போது போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக அந்த நீதிமன்றம் வந்து கைது உத்தரவு பிறப்பிச்சிருச்சுங்க.
இதை தான் இந்த குற்றமாக சொல்கிறாரு. இந்த குற்றத்துக்காக தான் நான் வந்து பொருளாதார தடை வந்து போட்டிருக்கேன் ஐநா மீது, ஐநா குற்றவியல் நீதிமன்றத்தை மீது நான் போட்டதுக்கு காரணம் இந்த இஸ்ரேலோட பிரதமரை வந்து நீங்கள் கைது செஞ்சிட்டீங்க, ஹமாஸுக்கு எதிராக வந்து நாங்கள் சண்டை போட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரை கைது பண்ணிட்டீங்க, அதனால் நான் உங்கள் மேலே பொருளாதார தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தகவல் சொல்லிட்டாரு. அது இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து ஒரு 104 பேர் வந்து அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் கை விலங்கு கால் விலங்கெல்லாம் பொட்டி ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டது மாதிரி சொல்கிறாங்க, நியூஸ் பார்க்குறோம். அதுக்கு நமக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, சட்ட விரோதமாக வந்து நம்ம ஒரு நாட்டில் குடியேறது வந்து மத்திய அரசு அனுமதிக்காது. அதுவும் இல்லாமல் வந்து அங்கே குடியேறி இருக்கிற அந்த நாடுகளோட சட்டப்படி தான் அவங்க நடக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அதாவது கைகால் கட்டுறது, இந்த போர் விமானத்தில் அனுப்பி வைக்கிறது எல்லாமே வந்து அந்த அமெரிக்காவோட ரூல்ஸு. ஸோ அதனால் அவங்க அதை அப்படி பண்ணுறாங்க. நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மரியாதையாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நம்ம இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே நம்ம பிரதமர் வந்து அமெரிக்கா சுற்றுப்பயணம் கிளம்பிகிட்ருக்காரு. போயிட்டு வந்தால் தாங்க தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்து இவர் ஏன் பொருளாதார தடை போட்டார் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பணியாற்றுவோர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், சிட்டிசன் படத்தில் சொல்கிற மாதிரி இருக்குதுங்க, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பணியாற்றுவோர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சொத்துக்களை முடக்கிறதுக்கும் அவர்கள் அமெரிக்கா வருவதற்கும் தடை விதிக்கிறதுக்கு இந்த அரசாணை மூலமாக அதிபருக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த பொருளாதார தடையில் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். நாம் இன்றைக்கான தகவலோட நிறைவுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான வீடியோவை பார்க்கலாம். நாளைக்கு சண்டே மண்டே ரெண்டு நாளோட வீடியோவும் மண்டே ஈவினிங் 7 மணிக்கு பார்க்கலாம். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நம்ம டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்க டெலகிராம் சேனலில் போடுவாங்க. மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு தகவலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு.